புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் என்ற சட்டம் அமலாவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை காணலாம். புதுச்சேரியில் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலாகுவது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு உங்களுக்காக. புதுச்சேரியில் கடந்த 2017ஆம் ஆண்டு இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஹெல்மெட் கட்டாயம் அணிய உத்தரவிடப்பட்டது. மேலும் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு ஏற்பட்டதை அடுத்து திரும்ப பெறப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பரில் மீண்டும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது. அணியாத இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டது. இதனை ரத்து செய்ய பல்வேறு தரப்பினர் மக்கள் பிரதிநிதிகள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வலியுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து ஹெல்மெட் அணிவதை போக்குவரத்து காவல்துறையினர் கட்டாயப்படுத்தவில்லை. நிலையில் சாலை விபத்துகளில் ஹெல்மெட் அணியாமல் செல்வோரால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதால் மீண்டும் கட்டாயம் ஹெல்மெட் அணிவதை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து காவல்துறையினர் அறிவித்தனர். மேலும் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் எனவும் இதில் அரசியல் தலையீடு ஏதும் இருக்காது எனவும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி தெரிவித்திருந்தார். இதனிடையே உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு ஜனவரி முதல் நாளே அபராதம் விதிக்க வேண்டாம் என காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இந்நிலையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஜனவரி 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அறிவித்துள்ளார். எனவே வருகின்ற 12ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்படும் என தெரிகிறது. இந்நிலையில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் புதுச்சேரி மக்களை பெரும் சுணக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பரப்பளவில் சிறிதாக இருப்பதால் உள்ளூர் பயணம் செய்ய கட்டாய ஹெல்மெட் சட்டம் சிரமத்தை ஏற்படுத்தும் என சிலர் தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி நகர பகுதிகளுக்குள் 20லிருந்து 40 கிலோமீட்டர் வேகத்திற்குள்ளாகவே வாகனங்கள் இயக்க முடியும் என்பதால் கட்டாயமாக உள்ளூர் பயணத்திற்கு ஹெல்மெட் அணிய வேண்டும் என சட்டம் தேவையில்லை என சிலர் தெரிவிக்கின்றனர். மேலும் சிலர் இருசக்கர வாகனத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது அல்லது நகரத்திற்கு வெளியே பயணிக்கும் போது கட்டாய ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும் என அறிவுறுத்துவது பொருத்தமாக இருக்கும் எனவும் கூறி வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிப்பவர்களில் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அவர்களிடம் அபராதம் வசூலிக்கலாம் எனவும் உள்ளூரில் பயணம் செய்ய ஹெல்மெட் அணிவதால் சிரமங்கள் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் சார்பில் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர். இருப்பினும் அரசு சார்பில் கட்டாய ஹெல்மெட் சட்டம் அமலாக இருப்பதால் வரும் 12ஆம் தேதி முதல் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதே அரசின் எதிர்பார்ப்பாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. காவல்துறை எடுக்கிற ஒரு நடவடிக்கை வரவேற்கத்தக்கதா இருந்தாலும் மக்களுக்கு இது போதுமானதா தெரியல. இந்த ஹெல்மெட்டு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். எல்லா மக்களுக்கும் இது தேவையானதுன்னு சொல்லிட்டு காவல்துறை நினைக்குது. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் இது வரவேற்கத்தக்கது தான். ஆனால் விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலாம். விருப்பம் இந்த பாண்டிச்சேரிக்கு தேவையில்லை. ஆமா, செயின் இருப்பு, அது இருப்பு, இது இருப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்மெட் போட்டு போனோம், பின்னாடி வந்து எவன் என்ன வந்து பண்றானே தெரியாது நமக்கு. இதனால பல தொந்தரவு பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆமா, இதை பார்த்து நடந்துக்கணும். காவல்துறையும் இதை அறிவுறுத்தணும் பொதுமக்களுக்கு. தெரியாது, டிபெண்ட் அப்பான் த பீப்புள். அவங்களுக்கு நம்ம அவங்க ஓட்டுற விதங்க இது. ஏன்னா கப்பு திரும்புறப்பெல்லாம் வந்து தேவையா இல்லைன்றது அவங்க டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து தேவை தான் இது. இல்லை நான் போடணும். நான் சரி காலையில் வந்துட்டு இருந்தாலும் நான் போடுறேன். நான் பாண்டிச்சேரி டவுனுக்குள்ளாரன்றது ரொம்ப சிரமம். வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமம். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, மூட்டை வச்சுக்கிட்டு போகிறவங்க ரொம்ப சிரமம். அதனால கவர்மெண்ட் தான் பார்த்து தவிர்க்கணும். ஆமா, கஷ்டம், கண்டிப்பா கஷ்டம். போட்டுக்கிட்டாக்க சைடு பார்க்க முடியாது எங்களால. ஆமா, ரொம்ப ட்ரைனிங்லாம் வருது. ஒவ்வொரு கடைக்கா ஏறி இறங்கணும். வியாபாரம் பண்றவங்களுக்கு ரொம்ப சிரமம். சேஃப்டி தாங்க. அதனால எங்களுக்கும் தெரியுது. அது இருந்தாலும் நாங்க இங்க லோக்கல்ல பண்ண பார்த்து எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு தேவையில்லை. ஏன்னா ஸ்பீடா வந்து நம்ம ஒன்றும் எதுவும் லோக்கல்ல சிட்டியை பொறுத்த வரைக்கும் போறது கிடையாது. அதனால வந்து ஆக்சிடென்ட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால ஹெல்மெட் நோ நீட். இட் சீம்ஸ் அவுட்டர்ல போனா போட்டுக்கணும். வித்தின் தி சிட்டிக்கு தேர் இஸ் நோ நீட். அதுதான் என்னன்னா, அதை வந்து நம்ம யாரும் ஸ்பீடா போறது லிமிட்டுக்கு மேல சாயந்தரத்துல வண்டி ஓட்டுறதே பெரிய பிரச்சனையா இருக்குது. அப்புறம் எப்படி ஆக்சிடென்ட் ஆக்குறா? அதாவது சிட்டிக்கு தேவையில்லை, மற்றபடி தேவை கம்பல்சரி. வித்தின் தி சிட்டிக்கு தேவையில்லை. தேவை, கண்டிப்பா தேவை. பாண்டிச்சேரியில இங்க உலகத்துக்கு எல்லாமே தேவை. அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம உயிரை பார்க்கறது நம்ம தான் பாத்துக்கணும். ஹெல்மெட் அவசியம் தானே. அவங்களும் போட்டு வரணும்ல. 2 உயிரும் முக்கியம் தானே. போயிட்டா வருமா? சார், என்னுடைய கருத்து என்னன்னா, பாண்டிச்சேரி வந்து சின்ன மாநிலம். இப்போ சின்ன மாநிலத்தில் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு தான் ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியும் இருக்குது.
இதுக்கு வந்து ஹெல்மெட்டு தேவைன்றது வந்து தவறான ஒரு முடிவு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இது காவல்துறைக்கு லஞ்சத்துக்கு வழிவகுக்கிற செயலாக இருக்கும். ஏன்னா இப்போ தமிழகத்தில் சொன்ன மாதிரி இப்போ ஹெல்மெட் வந்து அவங்க உயிருக்கு அவங்க அவசியன்றது அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால ஹெல்மெட்டுன்ற ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு காவல்துறைக்கு லஞ்சத்தை அதிகமாக அவங்க ஈட்டுறதுக்கு ஒரு வழியாக தான் இது நினைக்கிறேன். ஏன்னா சின்ன ஊர் சார் பாண்டிச்சேரி. ஏன்னா டெல்லியிலேருந்து வர அதிகாரிகளுக்கு வந்து பாண்டிச்சேரி பற்றி தெரியாது, உள்ளூர் மக்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அதனால பக்கத்து தெருவில் நாங்கள் இருக்கிறோம், அடுத்த தெருவுக்கு நாங்கள் போகணும் போது அங்கே ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் சுத்த முடியாது. அதனால பைபாஸில் ஏதாவது ஹெல்மெட் அவசியன்றது வந்து உண்மையான ஒரு கருத்தை ஏற்றுக்கலாம். ஆனால் உள்ளூரில் பாண்டிச்சேரியில் பக்கத்தெரு போகிறதுக்கு ஹெல்மெட் அவசியன்றது வந்து ஏற்கனவே லஞ்ச விஷயங்கள் காவல்துறையில் எப்படி போகுதுன்னு எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அதனால லஞ்சத்துக்கு வகுக்கிறதுக்கு உண்டான செயலாக தான் இந்த ஹெல்மெட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹெல்மெட்டு வந்து அவசியன்றீங்க. இன்னைக்கு வந்து திருடுலாம் எப்படி நடக்குது, கொலைலாம் எப்படி நடக்குது, ஹெல்மெட் போட்டுக்குன்னு வரவங்க தான் அந்த தவறான செயலாம் செய்கிறாங்க. அதனால தயவு செய்து மேல் அதிகாரிகள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து ஹெல்மெட்டு பாண்டிச்சேரிக்கு அவசியம் இல்லைன்றத தயவுசெய்து புரிஞ்சுங்க. ரோடு வசதி பண்ணி கொடுங்க. அப்போ எலக்ட்ரிசிட்டியில் போனாக்கா ஏதாவது ஒரு கரண்ட் இல்லை பிரச்சனையாக இருக்குதுன்னாக்கா கேபிள் ஒயர் இல்லை நீங்கள் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்ட்ரீட் லைட்டு எரியலன்னு நம்ம சொல்கிறோம், ஸ்ட்ரீட் லைட்டுக்கு நீங்கள் ஒயர் வாங்கி கொடுங்க, பல்பு வாங்கி கொடுங்கன்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்குது. தயவு செய்து பொதுமக்களுக்கு உண்டான சேவையை செய்யுங்க. அதை விட்டுட்டு ஹெல்மெட்டுன்னு சொல்லிட்டு தவறான ஒரு ட்ராக்கு புதுச்சேரி மக்களை தள்ளாதீங்க. மெட்ராஸ் மாதிரி பாண்டிச்சேரி கிடையாது, இங்கே அவசியம் இல்லை. இங்கே நார்மலாக எல்லாம் போய்கின்னு வந்து தானே இருக்காங்க. ஏன் அவசியம் இல்லைன்றீங்க? அவசியம்னா ஏதோ பைபாஸ் ஈஸியாரில் போடலாம், இங்கே லோக்கலில் எதுக்கு? ஹெல்மெட் போட்டு திரும்ப போட்டால் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக பின்னால் ஹார்ன் அடித்தா காதில் விழாது, ரெண்டாவது திரும்பி பார்க்க முடியாது. இங்கே அதிகமாக நெருக்கடி இருக்கிறதுனால ஹெல்மெட் கட்டாயமாக வேணான்னு தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, டப்பு திரும்புறாங்க. எங்கே ஹெல்மெட் போட்டு நேராக தான் போக முடியும், பார்க்க முடியுமா? பாண்டிச்சேரி போது தேவைப்படாது. ஏதோ ஹைவேஸ் போகிறோமா நீங்கள் சொல்கிற மாதிரி நியாயம், இது செட் ஆகாது. தேவைதானா? அவசியம் தேவை. ஏன்னா ஹெல்மெட் போடுறதுக்கு வந்து எப்படியும் போட்டு ஆகணும்னு சொல்லும் போது ஒரு கவர்மெண்ட் சொல்லுன்னா செய்தான் ஆகணும். வேணான்றது இல்லை. போட்டுன்னு போகும்போது சில அது ஏன் வேணான்றான்னா இதை போட்டுன்னு போகும்போது சில ஆக்சிடென்ட் நடக்குது. பார்க்க முடியாதால போக முடியாதால, திரும்பி பார்க்க முடியல போக முடியல, அதால சொல்லுவாங்க அவங்க. லோக்கல்ல தேவையா பாண்டிச்சேரிக்கு? லோக்கல்ல வந்து தேவையில்ல. ஏன்னு கேட்கலாம், லாங் தூரம் போகணும்னா போட்டு போகணும், போட்ட பெருமா தேவையில்லை. ஆமாம், இங்கே சிரமமாக தான் இருக்கும். அவுட்டர்ல என்ன போட்டுக்கலாம், அது பின்னாடி உட்காந்து போட சொல்கிறாங்க, அது இல்லை. பட் இங்க தேவையில்லை, பாண்டிச்சேரி தேவையில்லை. ஹைவே எல்லாம் ஓகே, லோக்கல்லாம் சும்மா இங்கே தான் லோக்கல் தான் சுற்றுவாங்க. அது உயிர் பாதுகாப்புன்றாங்க, ஆனால் சில வந்து வேணான்றாங்க. சைடில் நம்ம பார்க்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும், சைடில் நம்ம திரும்ப கஷ்டமாக இருக்கும் சார் நமக்கு. ஆமாம் சார், போடணுன்றாங்க, போட்டு தான் ரூல்ஸ் கவர்மெண்ட் சொல்லுவாங்க தான் சார் செய்யுது. ஓட்டுறது கஷ்டமா இருக்கும். ஆமாம், ஓடலாம். அது நம்ம தான் போட்டுன்றாங்க. அந்த பசங்க ஆக்சிடென்ட் ஆகுது, அது வேறு சொல்கிறாங்க சார், ஆக்சிடென்ட் உயிர் சேதமாகுதுன்னு சொல்கிறாங்க சார். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.